ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/9/2024 பாப்தாதா சொல்கிறாங்க. இது அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 3/2/2002. முரளியுடைய தலைப்பு, உங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குது? லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு இருக்குது. ஆனால் உங்கள் லட்சணம் எப்படி இருக்குது? ஸோ லட்சியமும் லட்சணமும் ஒரே மாதிரி இருக்கணும். லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரியே உங்களுடைய லட்சணம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ லட்சியத்தையும் லட்சணத்தையும் ஒன்றாக வைத்து உங்களுடைய அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பியாராகுங்கள். ஸோ அனைத்து பொக்கிஷங்கள், முதல்ல ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக சக்திகள், குணங்கள், இதில் நிரம்பியவராகணும். ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தான் சக்திகளில், குணங்களில் நிரம்பியவர்களாக மாற முடியும். உங்கள் குணத்தை மாற்றிக்க முடியும். இன்றைக்கி அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பி இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைங்களை பார்க்குறார். எல்லா குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பி இருக்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும். ஸோ அப்படி நிரம்பி இருக்கிற குழந்தையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க எப்பவுமே திருப்தியாக இருப்பாங்க, பிராப்திகளின் ஸ்வரூபமாக இருப்பாங்க. இனி அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டன்றது அவங்க முகத்தில் தெரியும். எல்லாத்தையும் அடைஞ்சால் எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியாக இருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கிறவங்களுக்கும் கவலையாக இருக்கிறவங்களுக்கும் முகமே காட்டி கொடுக்கும் இல்லையா? ஸோ அனைத்தும் நிரம்பியவர்கள் திருப்தியாக இருப்பாங்க. அவங்க எப்போவுமே சந்தோஷமாக காணப்படுவாங்க. ஏன்னா அவங்க நிரம்பி வழிகிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கேட்க வேண்டிய கேள்வி இது: எத்தனை பொக்கிஷங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்? இல்லை, எவ்வளவு பொக்கிஷங்கள் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்கணும். ஏன்னா அனைத்து பொக்கிஷங்கள் நிரம்பி இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படி நிரம்பி இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. அப்போ பொக்கிஷங்கள் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், எவ்வளவு பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கிறேன்னு கேளுங்க. இப்போ இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சங்கம யுகத்தில். இப்போ நீங்கள் அதை அடைஞ்சிட்டீங்க, நிரப்பிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் பல ஜென்மத்திற்கு இது உங்கள் கூடவே இருக்கும். இந்த சக்திகள், குணங்கள் எல்லாமே இது அழிய போகிறது கிடையாது. ஏன்னா இந்த குணம் அப்படியே வரும். இந்த குணத்தை கெடுக்கக்கூடியவர்கள் அங்கே வரவே மாட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த குணத்தை நிரப்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நிரப்பிக்கணும். அதில் முதல் பொக்கிஷமே இந்த ஞான பொக்கிஷம் தான். ஞானத்தின் மூலமாக தான் குணங்கள், சக்திகள் எல்லாமே வருது. ஏன்னா பாபா நமக்கு ஞானம் தான் கொடுக்குறார். ஸோ ஞான பொக்கிஷத்தின் மூலமாக இப்போவே நீங்கள் முக்தியும் ஜீவன் முக்தியும் அனுபவம் பண்ணுறீங்க இல்லையா? அப்படியே ஞானத்தின் சொரூபம் ஆயிட்டீங்கனாலே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு ஃபீல் ஆகும். நேற்று பாபா சொன்னார் பாருங்க, சூப்பராக, மாயை சிங்கம் மாதிரி தெரியும், ஆனால் உண்மையில் பூனையுடைய பலம் கூட இருக்காது. நீங்கள் தான் தேவையில்லாமல் பயந்து நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறார். விலகி சாட்சியாக பாருங்கள், விளையாட்டாக அனுபவமாகுன்றார். ஏன்னா நடந்தது நன்றாக நடந்தது, நடப்பது நன்றாக நடக்கிறது, நடக்க போகிறது இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு கேரண்டி கொடுத்துட்டார். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? எது நடந்தாலும் சாட்சியாக பாருங்கள் இல்லையா? மகாராணியாக இருந்தாங்க குந்தி தேவி. அப்போ எப்படி அமைதியும் ஆனந்தமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த குந்தி தேவி பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா தெரியும். பாண்டவர்களுடைய அம்மா திருமணம் செஞ்சுட்டு வரும்போதும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க.
திடீர்னு தன்னுடைய கணவன் இன்னொரு பொண்ணோடு வந்து நிற்பான் மாதுரின்ட்டு. அப்போவும் அதே அமைதியோடு அதையும் ஏற்றுக்குவாங்க. வான்னு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. வழக்கமாக என்ன நடக்கும்? சண்டை தானே நடக்கும். அமைதியாக அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த ரெண்டாவது பொண்டாட்டி மாதுரியினால் கணவன் உயிரே போகும். அப்போவும் அமைதியாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா கணவன் உயிர் போனோடனே நானும் இறக்க போகிறேன், என்னால் தான் அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு, என்னுடைய குழந்தைகளை என்னை விட நீங்கள் தான் நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறந்துடுவாள். அப்பயும் அமைதியாக தான் இருப்பாள். இப்போ இந்த ராஜ்யம் அவங்க அண்ணன் கைக்கு போயிடுது, கணவனுடைய அண்ணன் கைக்கு. அவனுடைய மகனை ராஜாவாக்குறதுக்காக இவளுடைய மகனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பல தடவை. அப்பயும் அவன் அமைதியாக தான் இருக்கிறான், ஏன்னா விடுபட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் இப்போவே அந்த விடுபட்ட நிலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குந்தியோடைய கேரக்டர் தான் அப்படியே ராமாயணத்தில் சீதையோடைய கேரக்டரும். என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன ஆகிடப்போகுது, எதுவுமே என்னது கிடையாது, எதை வேணாலும் எடுத்துக்கோ. அதை தான் இந்த ஞானம் போதிக்குது இல்லையா? பாபாவை தவிர எதுவும் என்னது கிடையாது. அப்போ உங்ககிட்டேருந்து அபகரிக்கும் போது உங்களுக்கு வலி இருக்காது, ஏற்கனவே விடுபட்டு ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். சொல்கிறோம்ல, எங்கே உட்கார வச்சாலும் நான் உட்காடுறேன் பாபா, எதை கொடுத்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் பாபா, எதை கொடுத்தாலும் அதை சாப்பிட்றேன் பாபா. அப்படி இருக்கிறவனுக்கு என்ன கவலை? ஸோ இந்த பழைய உலகத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, இந்த தம பிரதான வாயு மண்டலத்தில் இருந்துக்கிட்டு, இந்த ஞானத்தின் பொக்கிஷத்தின் ஆதாரத்தில் அனைத்திலிருந்தும் விடுபட்டு, இந்த மோசமான வாயு மண்டலத்திலிருந்தும் விடுபட்டு, கெட்ட அதிர்வலைகள்லேருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. அப்போ இது முக்தி தானே, ஜீவன் முக்தி தானே இல்லையா? மோசமான துக்கம் நிரம்பிய உலகத்தில் இருந்துக்கிட்டே அந்த துக்கத்தின் பேரடையாளம் இல்லாமல் இருக்கிறீங்க. எப்படி? கவலையற்ற மகாராஜா. சொர்க்கத்தில் கவலையற்ற மகாராஜா இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, இப்போ இருக்கிறது தான் பெரிய விஷயம். ராஜாவின் போதையில் இருப்பீங்க, ஆனால் ராஜாவே ஆகலை, ஆனாலுமே அந்த போதையில் இருப்பீங்க. அது எதன் ஆதாரத்தில்? இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தான் உங்களால் அது முடியுது. அதுக்கு தான் இந்த ஞானத்தை நல்லா தாரணை பண்ணுங்க. அதுக்கு நல்ல யோக பலம் வேணும் இல்லையா? யோகம்ன்றது மண்ணை பதப்படுத்துகிற மாதிரி, ஞானன்றது விதை. இப்போ மண்ணை பதப்படுத்தினா தான் விதை வந்து முளைக்கும். அப்புறம் மண்ணை பதப்படுத்திட்டு விதை போட்டு அதுக்கு நினைவுன்ற தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாபா ஞானத்தை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்த 5000 வருஷம் கழிச்சும் நம்மக்கிட்ட நல்ல குணம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், முந்தைய கல்பத்து சங்கம யுகத்தில் நாம் அந்த மாதிரி இந்த ஞான விதையை விதைச்சு தண்ணி ஊற்றி இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நீங்கள் தாமரை மலர் மாதிரி துக்கத்திலிருந்து விலகி இருக்கிறீங்க. துக்கம், கவலை, அசாந்தி எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறீங்க. தாமரை மலர் எப்படி சேத்துலேருந்து விலகி இருக்குதோ அப்படி ஞானத்தின் ஆதாரம்தான். உங்கள் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே எல்லா கெட்ட விஷயங்களின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. எப்படி? பாபாவோடு உங்களை கட்டி போட்டுக்கிட்டதுனால. நீங்கள் வீண் எண்ணங்களின் புயல்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரியே வீண் எண்ணங்கள் தான். அதுலேருந்து அப்படி ஒரு செகண்டில் டக்குன்னு பாபா கிட்டே போயிடணுன்றார். வர விடாதீங்க விகார எண்ணம், வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம், எதையுமே அப்படி டக்குன்னு பாபா கிட்டே போயிடுங்க. அதுக்கு தான் அடிக்கடி அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் 5 சருவ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 13 தடவை ஸ்வதர்ஷன சக்கரம் சுற்ற சொல்கிறார். ஸோ கம்பல்சரி சுற்றுற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு அதை இணைச்சிக்கணும். சாப்பிடும்போதெல்லாம் நீங்கள் சுற்றிட்டு தான் சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணுங்கள். அது ஒரு 3-4 தடவை வந்துடும். காஃபி குடிக்கும்போதெல்லாம் அது ஒரு 2. அடுத்தது தண்ணி குடிக்கும்போது அது நிறைய தடவையே வந்துடும். ஸோ இதில் கவனம் வைங்க. அப்புறம் ஒவ்வொரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டு தான் டக்குன்ட்டு அப்படியே பரந்தாமத்தில் ஃப்ரீயாக இருக்கிற எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு பாபாவோட
அப்படியே சொர்க்கத்தில் அனைத்தும் நிரம்பிய போதையில் இருக்கிறேன். ஆனாலும் புத்தி ஆத்ம உணர்வில் தான் இருக்குது, வெளி உலகத்துக்கு போல அது தானாகவே நிரம்பி இருக்குது. அடுத்தது தேவதை சிலைக்கு முன்னாடி, சிலையில் புருவ மத்தியில் ஒளியாக இருந்த பக்தர்களை பார்க்குறேன், நிரம்பிய தன்மையோடு பார்க்குறேன். அவங்க குறையோடு வந்திருக்கிறாங்க, அவங்கள நிரப்பி அனுப்புகிறேன். அடுத்தது அனைத்தையும் இழந்து சங்கமேகத்தில் பாபா முன்னாடி உட்காந்து அவர்கிட்டேருந்து நிரப்பிக்கிறேன். எல்லாமே நான் ஆத்மான்றதோடு வருது, அதுதான் முக்கியம். இங்கே நான்றதெல்லாம் ஆத்மான்ற ஞாபகத்தோடு பார்க்கணும். அப்போ பாபா சொல்கிறாரு, பரந்தாமத்துக்கு வா, அதுதான் உன் வீடு, இங்கே என்ன வேலை, சொர்க்கத்துக்கு வா, உனக்காக சொர்க்கம் கட்டுறேன், இதையே சிந்தனை பண்ண, கலியுகத்தை பார்க்காத. ஸோ இதையே நினச்சி சரீரத்தை விட்டு அப்படியே சூக்ஷ்மாதனத்துக்கு போயிடுறேன், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிறேன். இதனால் என்ன ஆகுது, எல்லா துக்கத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறோம், எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறோம், எல்லா வீண் எண்ணங்களின் புயல்கள்லேருந்தும் விடுபட்டு இருக்கிறோம். விடுபட்டு இருக்கிறீங்க தானே? எல்லாரும் கையை அசைக்கிறாங்க. ஏன்னா பாபா ராயலாக கை தட்ட சொல்லியிருக்கார். அஞ்ஞானிகள் தான் 2 கையால் கை தட்டுவாங்க. சத்தம் கொடுக்கறது கூட துக்கம்தான். அதனால் சத்தத்தை எழுப்பாமல் ஒரு கையால் கை தட்டுறது தான் கையை அசைக்கிறது. அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாங்க. ஆமாம் பாபா, விடுபட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஞான பொக்கிஷத்தை அடைந்ததுடைய பிராப்தி தான் முக்தி, ஜீவன் முக்தியே. இந்த ஞானம் நீங்கள் முழுசாக அடைஞ்சிட்டீங்க, ஞானி ஆயிட்டீங்கன்னா முக்தி நிலை இப்போவே உங்களுக்கு அனுபவம் ஆகணும், ஜீவன் முக்தி நிலை இப்போவே உங்களுக்கு அனுபவம் ஆகணும். வீண் எண்ணங்கள் வர முயற்சி செய்தால் கூட, நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் கூட உங்ககிட்ட இந்த ஞானம் இருக்குது. என்ன ஞானம்? வீண் எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களுடைய கடமையே வர்றது தான். ஞானி ஆத்மாக்களுடைய கடமை என்ன? அதிலிருந்து எப்போவுமே விடுபட்டு இருக்கிறது தான். ஒரு பாபாவுக்கு மட்டும் அன்பானவராக இருக்கிறது தான். ஸோ இது ஒரு விளையாட்டாக நினச்சிக்கோங்க. இல்லையா, இந்த சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடும், இந்த காலாலே இன்னொரு மற்ற ஃப்ரெண்ட்ஸு காலை தொடுறது. ஸோ அதை தொடாமல் அப்படி எகிரி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி புத்தியில் வீண் எண்ணமோ நெகட்டிவ் எண்ணமோ தொடாத மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே விளையாட்டு, விடுபட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், தொடர்ந்து பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். சுப எண்ணம், பாசிட்டிவ் எண்ணம்னா கூட லௌகீகமாக சிந்திக்க ஆரம்பிப்போம், அதுவும் முக்கியம்தான். இங்கே பாசிட்டிவ்ன்றது நான் வெற்றி பெறுவேன் அந்த மாதிரி லௌகீக விஷயமான பாசிட்டிவ் எண்ணம் கிடையாது. மாயையிடமிருந்து விடுபட்டு இருக்கிறது, அது பாசிட்டிவ் எண்ணம் சொல்லலாம். ஆனால் இங்கே முக்கியமானது என்னென்னா, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுப எண்ணம், எல்லாருடைய விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்கறது, அதுதான் பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும், அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா, நீங்கள் மகாபாரத ராமாயணத்தில் நிறைய பார்க்கலாம். அந்த ராமரை காட்டுக்கு துரத்தினோடனே லக்ஷ்மணன் டென்ஷன் ஆகிறாருல்ல, இது காரணமாக நான் உங்களோட போர் பண்ண போகிறேன், இந்த கைகை பொண்டாட்டி மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிறாரு அப்பா அப்படின்னு. அதுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்குன்னொன்னே ராமர் சொல்கிறார், யாருக்கும் அநீதி நடக்கலை, அப்பா பெண் பித்தரும் கிடையாது, எனக்கு பிடித்தது வனவாச வாழ்க்கைன்னு தெரிஞ்சு அதை வரமாக கொடுத்துருக்கிறார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஆக்சுவலாக ராமர் கவலையாக இருப்பார், இதை எடுத்துக்கவே அவருக்கு பிடிக்காது இந்த ராஜ்ய பதவியை. ஸோ அதனால் எனக்கு வரம் கொடுத்துருக்கிறாருன்றார். இதுதான் பாசிட்டிவ் இல்லையா? அந்த நெகட்டிவான விஷயத்தில் கண்டிப்பாக நன்மை இருக்கும்ல, அந்த நன்மை தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அதனால தான் தர்மருக்கு கலியுகத்தில் உள்ள எல்லோரும் நல்லவர்களாகவும், துரியோதனனுக்கு எல்லோரும் கெட்டவர்களாகவும் தெரிஞ்சதாக சொல்லுவாங்க. கலியுகம் கெட்டவர்கள் நிரம்பிய உலகம்தான்.
அதிலும் ரொம்ப மோசமானவர்களாக அவனுக்கு தெரியும், ரொம்ப நல்லவர்களாக தர்மருக்கு தெரியுது. ஏன்னா அதுதான் 3வது கண்ணை கொண்டு பார்க்கறது. அவங்களுடைய விசேஷ குணத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுன்றார். நெகட்டிவ் குணத்தை பார்க்கறது நிர்வாணத்தை பார்க்குற மாதிரி. பைபிளில் ஒரு கதை இருக்கும். அப்பாவுடைய ட்ரெஸ் விலகி இருக்கும். அதை தம்பி பார்த்து சிரிச்சிட்டு அண்ணனுங்க கிட்ட காட்டுவான். அப்போ அண்ணனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பின மாதிரியே அப்பா கிட்ட அந்த ட்ரெஸ்ஸால் உடம்பு மூடி வைப்பாங்க. அதுதான் பாபா குழந்தைங்களுடைய வேலை இல்லையா? நெகட்டிவ் விஷயத்தை பார்க்குறது உங்களுடைய சகோதரனை நிர்வாணப்படுத்தி பார்க்குற மாதிரி. அப்படி பார்க்கக்கூடாது. வீண் எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் அதோடைய வேலை, வேலையை அது காட்டுது. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? உங்களுடைய வேலை என்ன? நீ என்ன ஆனாலும் என்னை அழுக்காக்க முடியாது அப்படின்னு பறந்துக்கிட்டே இருக்கணும் பாபா நினைவில், பாபா அன்பில், பாபா ஞானத்தின் போதையில். இந்த ஞானத்தை அசைப்படுறதுல தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் செக் பண்ணுங்க, இந்த ஞானத்தின் பொக்கிஷத்தை நான் அடைஞ்சிட்டேனான்னு செக் பண்ணுங்க. இந்த ஞானம் நிரம்பி வழிதான்னு செக் பண்ணுங்க. நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்குதா அல்லது ஏதோ கொஞ்சம் குறை இருக்குதா? அப்படி ஏதோ ஒரு குறை இருந்துச்சுன்னா நிரப்பிக்கோங்க. எது குறையோ அதை எடுத்துக்கோங்க. பாபா கிட்ட இருந்து கடலாக இருக்கிறார், நிரப்பிக்கோங்க. கொஞ்சம் கூட காலியாக்காதீங்க இல்லையா? வண்டி போகும்போது ஃபுல்லாக பெட்ரோல் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. 5000 வருஷத்துக்கு ஆத்மா வண்டி பயணிக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு நிரப்பிக்கோங்க எல்லாத்தையும். ஞானம் நிரம்பிச்சுன்னா அதோடைய அடையாளம் என்ன? எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க, முக்தி நிலையில் இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பேராவே ஒரு முரளி அடுத்த பேரா. அதே மாதிரி ஞானத்தின் பொக்கிஷத்தை பற்றி சொன்னார் இல்லையா? இப்போ யோகத்தின் பொக்கிஷத்தை சொல்கிறார். அது உங்களுக்கு அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை கொடுக்குது. அனைத்து சக்திகளையும் பிராப்தி அடைய வைக்குது இந்த யோகம். நினைவில் இருக்க தான் அந்த சக்தி வரும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே இருக்கணும். அந்த நேரம் இது நெகட்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சி டக்குன்னு எட்ட வரணும். அடுத்தது யோகத்திலே இருக்க அப்படி டக்குன்னு வரக்கூடிய சக்தி இருக்கும். இல்லாட்டினா இது நெகட்டிவ் என்னன்னு தெரியும், வீண் என்னன்னு தெரியும், ஆனால் உங்களால் வெளில வர முடியாது, சக்தி இருக்காது. ஸோ ஆரம்பத்திலலாம் பாபா குழந்தைங்க விகாரத்தில் விழறது, வீண் விஷயங்களை பேசுறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா யோக பலம் இருக்காது. ஆனால் தப்புன்னு தெரியும், ஆனால் வெளில வர முடியாது. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அனைத்து சக்திகளை நிரம்பியவர் ஆகணும்னா யோக பலம், யோக பொக்கிஷம் முக்கியம். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. யோகத்தின் கஜானா மூலம் அனைத்து சக்திகளையும் நான் நிரப்பிக்கிட்டேனான்னு செக் பண்ணுங்க. எல்லா சக்திகளும், ஒரு சக்தி குறைஞ்சா கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை ஏமாற்றிடும். இல்லை, எந்த சக்தி இல்லையோ அதில் தான் ஏமாந்துடுவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ எல்லா சக்திக்கான டெஸ்ட் பேப்பரும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அன்னன்னைக்கு என்னென்ன ஒரு யுத்தம் நடக்குது, என்னென்ன தப்பு பண்ணுன்றதை நைட்டு ஆலோசனை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இல்லாட்டினா ஏமாந்துடுவீங்க. உங்கள் எல்லாருடைய டைட்டில் என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்கிற பட்டம் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். அனைத்து சக்திகளும் நிரம்பியவர், சில சக்திகள் நிரம்பியவர் கிடையாது. அதனால் அனைத்து சக்திகளின் கஜானாவை நிரப்பிட்டீங்களா? யோக பலத்தின் மூலமாக நிரம்பி இருக்கதா எல்லாரும், எல்லா சக்திகளும்? ஸோ அதன் சொரூபமாக ஆகிட்டீங்களா? அனைத்து பிராப்திகளின் சொரூபமாகிட்டீங்களா? அல்லது கொஞ்சம் குறை இருக்குதா? ஏன் குறை இருக்குது? ஸோ எது குறையாக இருக்குதோ அதை இப்போ நிரப்பிக்கோங்க. இன்னும் கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னும் டூ லேட் ஆகலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்
உங்களை நிரப்பிக்கிற நேரம் முடிவுக்கு வந்துடும். அப்போ பலகீனம் அப்படியே இருந்துடும். இப்போ யாருக்கு நஷ்டம் இல்லையா? அந்த பலகீனத்துக்கு ஏற்ப டெஸ்ட் பேப்பர் வரும்போது விழுந்துடுவீங்க, பதவி காலி ஆகிடும். ஸோ அதனால் அனைத்தும் நிரம்பியவன் மாஸ்டர் சர்வசக்திவான்றது உணர்ந்து நினைக்கணும். அனைத்து சக்திகளிலும் நான் நிரம்பி இருப்பேன். அப்படி இருந்தால் எப்படி இருப்பேன்? குந்தி தேவி மாதிரி இருப்பேன். ஸோ இதுக்காக தான் அந்த மகாபாரதம் ராமாயணம் பார்க்க சொல்கிறேன். ஒன்று சேவை செய்கிறதுக்கு, இன்னொன்று உங்களுக்கு சுய புருஷார்த்தத்துக்கும் அது தேவை. ஆனால் புரிஞ்சு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. ஒவ்வொரு சக்தியும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. முழு நாளிலையும் ஒரு விஷயம் செய்யும் பொழுது எந்தெந்த சக்தியோடு செய்யணுமோ அந்தந்த சக்தியோடு செய்தீர்களா? அல்லது முழு நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்றது தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்களா, அப்போ ஏதோ ஒரு சக்தியின் குறைவுனால தானே அது பண்ணியிருப்பீங்க. பாபா சொல்கிறார், 1% கம்மியாக இருந்தால் கூட உங்களை முழுசாக பாஸ் ஆனீங்கன்னு சொல்ல முடியாது. 100% பாஸ் ஆகணும். அதான் மதிப்போடு தேர்ச்சி அடைகிறது. ஏன்னா எந்த குழந்தைக்கிட்ட வேண்டுமானாலும் உங்களுடைய லட்சியம் ஃபுல்லாக பாஸ் ஆகணுமா அல்லது பாதி பாஸ் ஆனால் போதுமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன அரைகுறையாக பாஸ் ஆகி சந்திர வம்சத்துக்கு வருவேன்னு நினச்சிங்களா? முழுசாக பாஸ் ஆகி சூரிய வம்சத்துக்கு வருவேன், சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருவேன்னு தான் சொல்கிறீங்க. அல்லது சூரிய வம்சத்துக்கு வந்துடுவீங்களா? பாப்தாதா உங்களுக்கு நல்ல சிம்மாசனத்தை, ரொம்ப ரொம்ப நல்ல சிம்மாசனத்தை கொடுப்பார் சூரிய வம்சத்தில். அல்லது சந்திர வம்சத்தினராக மாறிடுவீங்களா? இரட்டை வெளிநாட்டினர்களே என்ன ஆவீங்க? இந்தியாவை சார்ந்தவர்கள் சூரிய வம்சத்தினராகவும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் சந்திர வம்சத்தினராகவும் மாறிடுவீங்களா? ஆக மாட்டீங்க தானே? சூரிய வம்சத்தினர் ஆக தானே உங்களுக்கு விருப்பம்? கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஆகணும். ஸோ பாபா உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறார். இல்லை, ஒரு அப்பா குழந்தைகிட்ட பேசுகிறார். ஃபஸ்ட் ரேங்க் எடுப்ப இல்லை, பேட் பாய் கிடையாது இல்லை அப்படின்னு குழந்தைங்க கிட்ட பேசுமே, அந்த மாதிரி பாபா பேசுகிறார். ஸோ உங்களுக்கு இந்த உறுதியான திடமான நம்பிக்கை இருக்கிறதுனால, என்ன நம்பிக்கை? கண்டிப்பாக நான் சூரிய வம்சத்தினராக ஆகியே தீருவேன் அப்படின்னு திட எண்ணமும் இருக்குது. பாபா கிட்டேயும் உங்ககிட்டையும் நீங்கள் சத்தியமும் பண்ணிட்டீங்க, நான் சூரிய வம்சத்தினராக அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு. அதனால் இப்பொழுதிலிருந்து எந்த சக்தியிலும் 1% கூட குறைவு இருக்க வேண்டாம். அனைத்தையும் 100% நிரப்பிக்கோங்க, எல்லா சக்தியையும். ஒருவேளை 1% குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட சூழ்நிலையும் பிரச்சனைகளும் உங்களை என்ன வாக்கும் தெரியுமா? 16 கலைகள் கொண்டவர்களாக மாற்றிடும். 16 கிடையாது, 16 தான் முழுமை, 16 டிகிரிஸ். அதுக்கு பதில் 14 டிகிரிஸ் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகிடும்? திரேதாயுகத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மாயா ஃபில்டர் பண்ண தான் பார்க்கும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். முடிந்த அளவுக்கு திரேதாயுகத்துக்கு துரத்த தான் பார்க்கும். அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். அதனால தான் பாபா இப்போல்லாம் தினமும் செக் பண்ணுறார் ஒவ்வொரு குழந்தையுடைய ரெஜிஸ்டரையும், சார்ட்டையும். அப்போ பாருங்கள், குழந்தை எதெல்லாம் குறையாக இருக்குது அதுக்கான ஞானத்தை கொடுக்குறாரு, சக்தியை கொடுக்குறாரு. ஏன்னா பாப்தாதா கிட்டேயும் ஒவ்வொருத்தருடைய ரெஜிஸ்டரும் இருக்குது. பாப்தாதா குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறார், நேரத்தின் பிரகாரம்
ஆவோம் பாபா எப்பயாச்சும் அப்படி சொல்லாதீங்க. எப்போவாவது கிடையாது, இப்போன்னு சொல்லுங்கள். சம்டைம் இல்லை, இப்போவே இல்லையா? இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. ஏன்னா அடுத்த நொடி கேரண்டி கிடையாது. அதனால தான் பாபா செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் சம்பூர்ணமாக இருக்கணும், அன்னன்னைக்கே சம்பூர்ணமாக இருக்கணும். ஏதோ ஒரு நேரத்தில் நடக்கும் அப்படி சொல்லாதீங்க, அப்புறம் செய்வேன் அப்படி சொல்லாதீங்க. நடந்து தான் ஆகணும் அப்படி சொல்லாதீங்க, இப்போவே பண்ணணும். அது நடந்து தான் ஆகணும் இல்லை, அதை நான் இப்போவே பண்ணணும். ஏன்னா நேரத்தின் வேகம் அதிவேகத்தில் வந்துட்டு இருக்குது சொல்கிறாங்க இல்லையா? எரிக்கல் அதிவேகத்தில் பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குதுன்றாங்க. ஸோ காலமாற்றத்தில் அதுவும் ஒன்றா இருக்கும். அது கூட உலக அழிவுக்கு காரணமாக அமையலாம், சொர்க்கம் வருவதற்கு காரணமாக அமையலாம். அப்போ அது வேகமாக வந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லை? அதனால் பாபாவுக்கு சமமாக ஆகணும், முழுசாக பாஸ் ஆகணும், 16 கலைகள் நிரம்பியவர் ஆகணும், இப்படியெல்லாம் லட்சியம் வைக்கிறீங்கல்ல, அந்த லட்சியமும் உங்களுடைய லட்சணமும் சமமாக இருக்கணுன்றத பாபா விரும்புகிறார். இல்லை ஆசைப்படுறீங்க, நாராயணன் ஆகணும், மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும், உலகத்தின் அதிபதி ஆகணும், எந்த டெஸ்ட் பேப்பர்லையும் கொஞ்சம் கூட ஃபெயில் ஆகக்கூடாது, அப்படியே மதிப்போடு பாஸ் ஆகணும். ஆனால் அப்படி லட்சணம் இருக்குதா? வீண் விஷயத்தில் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்களா? விகார விஷயத்தில் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்களா? செக் பண்ணுங்கள். எப்போ உங்களுடைய லட்சியமும் அதற்கான லட்சணமும் சமமாக இருக்குதோ அப்போ தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் ஈஸியாக. இல்லை நாராயணன் ஆகணும்னா இப்போவே நாராயணன் மாதிரி உங்களுடைய குணம் இருக்கணும். அதனால தான் பாண்டவர்கள் ராமர் சீதை காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகிறது தான் இந்த பிரம்மகுமாரி வாழ்க்கை, வனவாச வாழ்க்கை. ஆனால் காட்டுக்கு போனாலும் அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது? ராஜா மாதிரி இருக்குது. அதில் பாருங்களேன், ராஜாவாக இருந்தவரை காட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா பாபா நீங்கள் ராஜா ஆக போகிறீங்கன்னு சொல்கிறார். இன்னும் ஆகலை, ஆக போகிறீங்க. அதுக்கு ட்ரைனிங் தான் காடு. ராஜாவாக இருந்து காட்டு, அந்த குணத்தை வெளிப்படுத்தி காட்டு. அப்படி அந்த லட்சணம் இருந்தால் பாபாவுக்கு சமம் ஆகிடுவீங்க. அதனால் சோதனை பண்ணுங்கள் உங்களையே. அது நடக்கும். ஒரு டைமில் அது அப்படி நான் ஆவேன் அப்படிங்கிறதெல்லாம் அலட்சியம்ன்றார். இன்னும் டைம் இருக்குல்ல, ஆகிக்கலான்றதெல்லாம் அலட்சியம். எதை செய்ய நினைத்தாலும், என்ன ஆக நினைத்தாலும், என்ன லட்சியம் வைத்தாலும் அதை நீங்கள் இப்போ பண்ணணும், இப்போ ஆகணும். அப்படி அதனால் இந்த சம்டைம் அப்படின்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. ரைட் நவ், இப்போவே, அதுதான் இருக்கணும். ஒரு சினிமா பாட்டு வரும், லவ்வரை நினச்சி பாடுவாங்க. இப்போவே பார்க்கணும், இப்போவே நாசமாகிறதுக்கு இப்போவே பண்ணணும். ஆனால் நல்லதாகிறது எப்போவோ, அப்படி ஆயிடுச்சு. அப்போ நம்ம ரிவர்ஸில் பண்ணணும். நாசமாகிறத தள்ளி போட்டோம், அதை அழிச்சிடணும். எப்போவோ இல்லை, எப்போயுமே அது கிடையாது. இப்போவே நல்லவன் ஆகணும், இப்போவே சம்பூர்ணம் ஆகணும். செம்ம பவர்ஃபுல் முரளி. ஸோ இந்த ஞானத்தின் பொக்கிஷம் இருக்குது, யோகத்தின் பொக்கிஷம் இருக்குது, தாரணையின் பொக்கிஷம் இருக்குது. இந்த தாரணை செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் குணங்களின் பொக்கிஷங்களை சேமிக்கிறீங்க. இல்லை தாரணையினாலே குணதாரணை தான், குணங்களாக அது தாரணை ஆகுது. இந்த ஞானமும் யோகமும் சேர்ந்து தெய்வீக குணங்களை நிரப்புது 5000 வருஷத்துக்கு. ஏன்னா குணங்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய பிறவி எல்லாமே அமைய போகுது. பிறவி, பிறந்த பிறகு வரக்கூடிய உறவுகள், அந்த உறவுகள் நல்ல உறவுகள் உங்ககிட்ட நெருங்க போகிறாங்களா, கெட்ட உறவுகள் வரப்போகிறாங்களா, அந்த குணம் எல்லோருக்கும் பிடிக்கும், அது உங்களை காப்பாற்றும். தெய்வீக குணங்களில் கூட எப்படி
அனைத்து சக்திகள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அனைத்து குணங்களும் நிரம்பியவராக இருக்கணும். சில குணங்கள் மட்டும் இருக்கிறவராக இருக்கக்கூடாது. ஸோ அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவராக இருக்கிறீங்களா, அல்லது ஓரிரு குணம் மிஸ் ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்க தானப்பா செய்யும் அப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அஞ்ஞானிகள் மாதிரி போக போக எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஆகாது. அதனால் அனைத்து குணங்களையும் இப்போ நீங்கள் சேமிக்கணும். அதனால் எந்த குணம் உங்களுக்கு இன்னும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை செக் பண்ணி அந்த குணத்தினால உங்களை நிரப்பிக்கணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் டெஸ்ட் பேப்பரே வருதுன்றதை புரிஞ்சிக்கணும். நமக்கு டெஸ்ட் பேப்பராக ஒருத்தர் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அவங்களால அதிருப்தி வருதுன்னா அந்த அதிருப்திக்கு காரணம் ஏதோ ஒரு குணம் மிஸ் ஆகுது. அந்த குணம் இருந்துச்சுன்னா திருப்தியாக இருப்பீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், திருப்தின்ற ஒரு குணத்தில் எல்லா குணங்களும் அடக்கம்ன்றார். ஏன்னா எல்லா குணங்களும் இருந்தால் தான் உங்களால் திருப்தியாக இருக்க முடியும். ஸோ என்ன ஆனாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன்னு நினச்சி பாருங்கள், தானாகவே மிஸ் ஆன குணம் எல்லாம் நிரம்பிடும். ஸோ பாபா வேறு லெவல் முரளி. அடுத்தது 4வது பாடம் சேவை. ஸோ உங்கள் எல்லோருக்குமே இந்த அனுபவம் ஆகி இருக்கும். எப்பெல்லாம் நீங்கள் மனதினால், வார்த்தையினால், காரியத்தினால் சேவை செய்கிறீங்களோ அதோடைய உடனடி பிராப்தி என்ன? ஆன்மீக சந்தோஷம் இல்லையா? அது வந்து கரெக்டாக நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா அந்த ஆன்மீக சந்தோஷம் இருக்கும். அதனால் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் சேவை செய்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் அனுபவம் ஆகலை அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் சேவை கிடையாது, துல்லியமான சேவை கிடையாது. உங்களுக்கு அது திருப்தி கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி திருப்தி கொடுக்கலன்னா அந்த சேவையை விட்டு எந்த சேவை திருப்தி கொடுக்குதோ அதை பண்ணுங்கன்னு பாபா சொல்லுவார். ஸோ சேவையில் ஏதோ சில விஷயங்கள் மிஸ் ஆகுது, அதனால தான் உங்களுக்கு சந்தோஷம் அனுபவம் ஆகலைன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? சுயநலமற்ற சேவை இருக்கணும், பாபா நினைவில் சேவை இருக்கணும், கருவின்ற உணர்வில் இருக்கணும், என் சகோதர ஆத்மா எழுப்புறன்ற உணர்வு இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது அந்த சந்தோஷம் அனுபவம் ஆகும். சேவையின் அர்த்தமே என்ன தெரியுமா? ஆத்மாவாகிய நீங்கள் உங்களை ஒரு குதூகலமான ஆன்மீக ரோஜா, மலர்ந்த ரோஜா ஆனந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்கிறதுன்னு அர்த்தம்ன்றார். இன்னும் சூப்பராக சொல்கிறார் பாருங்க இல்லையா? அப்படியே இப்போ மலர்ந்த முழுசாக மலர்ந்த ரோஜா ஆனந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கிற அனுபவமாக, அந்த மாதிரி உங்களை அனுபவம் பண்ணணுமா, அதுக்கு பேர் தான் சேவை. எப்படி சொல்கிறார் பாருங்க. அந்த சேவையில் அப்படி ஒரு நடனம், ஆனந்த நடனம் ஆடுவோம் இல்லையா? திருப்தியாக இருக்கும். எந்த அளவுக்கு அதிக சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆனந்தம் இருக்கும். ஜென்ரலாக வாய்மொழி சேவையில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, பட் மனசா சேவையிலும் அது ஃபீல் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சேவை பண்ணலைன்னு அர்த்தம், மனசா சேவை. அதனால் செக் பண்ணுங்க. நாள் முழுவதும் சேவை செய்கிறீங்க, ஆனால் அந்த சேவையின் அளவோடு ஒப்பிடும் பொழுது, முழு நாளும் செஞ்சீங்களே அந்த சேவையின் அளவோடு ஒப்பிடும் பொழுது அதே அளவு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவம் செஞ்சீங்களா, அல்லது வேறு எண்ணங்கள், கவலை எண்ணங்கள்லாம் வந்துதா? சேவை செஞ்சால் வேறு எண்ணமே வந்திருக்கக்கூடாது, சந்தோஷம் மட்டுமே இருந்திருக்கணும். மற்ற எண்ணங்கள் வருதுன்னா முறைப்படி நீங்கள் சேவை செய்யலை. இது கிடையாது, இது கிடையாது, இந்த மாதிரி எண்ணங்கள் சேவை செய்யும்போது இதை இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணும், அவன் தப்பாக பண்ணுறான், இது இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வீண் எண்ணங்கள் வந்துச்சுன்னா சந்தோஷம் போயிடும். எது நடந்தாலும் நாடகப்படி கரெக்டாக இருக்குது, நான் திருப்தியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை அந்த சேவை செய்கிற அந்த வாய்ப்பே டக்குன்னு அபகரிக்கப்படும். அப்போவும் நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும். அதுதான் விடுபட்டு சேவை செய்கிறது.
ஆனால் நீங்கள் நாள் முழுவதும் சேவை செய்கிறீங்க, ஆனால் இவன் சரியில்லை, இவன் டென்ஷன் படுத்திட்டான், அவன் டென்ஷன் படுத்திட்டான்ற எண்ணம் வந்தால் ஏதோ தப்பு நடந்திருக்குது. ஏன்னா நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆனந்தம் சேவை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சேவை செய்யக்கூடிய இடத்தில் அந்த வைப்ரேஷனை உருவாக்கும். உங்களுடைய சேவை துணைவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதே மாதிரி எந்த ஆத்மாவுக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அந்த ஆத்மாவும் அந்த ஆத்மா இருக்கக்கூடிய வாயு மண்டலமும் ஆனந்தம் நிரம்பி இருக்கும். ஸோ எல்லோருக்கும் அந்த ஆனந்தத்தை நிரப்பி இருப்பீங்க. இப்போ ஆனந்தம் ரொம்ப முக்கியம் தானே. ஆனந்தமாக சேவை செய்யணும். அப்போ அந்த வீண் எண்ணமே வரக்கூடாது. அதுக்கு தான் பாபா நினைவோடு சேவை செய்யணும். மெயின் சந்தோஷம் பாபா நினைவிலிருந்து வரணும். அப்போ இந்த சேவைக்கு பதில் இன்னொரு சேவை கொடுத்தாலும் உங்களுக்கு துக்கம் வரக்கூடாது. இதுதான் சேவையின் பொக்கிஷம். என்னது? சந்தோஷம். சேவை செய்கிறதுடைய உடனடி பலன் சந்தோஷம். அது இருக்கணும்ன்ற இன்னொரு விஷயம். 4 பாடங்களையும் பாபா சொல்லிட்டார். ஞானம், யோகம், சேவை, தாரணை. அடுத்தது உறவுகள், தொடர்புகள், இதெல்லாம் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன் சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, எப்படியும் நம்ம பாப் தாதாவோட தொடர்பில் தானே இருக்கிறோம், அதனால் குடும்பத்தோட தொடர்பில் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, எப்படியும் விதையோடு நம்ம தொடர்பில் தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பிராமண பரிவாரத்திலேருந்து விலகி இருக்கிறாங்க. இவனை பிடிக்காது, அவனை பிடிக்காது, இவங்களை பிடிக்காது, அவங்கள பிடிக்காதுன்னு விலகியே இருக்கிறாங்க. நான் பாபா மட்டும் நினச்சிட்டு இருக்கிறேன். பாபா சொல்கிறார், நீங்கள் உலகத்தை ஆள்வதற்கு தானே விரும்புகிறீங்க. ராஜ்யத்தில் நீங்கள் பலருடைய தொடர்பில் வந்து தானே ஆகணும், பலரோடு பல உறவுகளோட வந்து தானே ஆகணும். அதனால தான் இப்போ நீங்கள் அந்த உறவுகள், தொடர்புகள் இதில் இருக்கணும். ஏன்னா இந்த உறவு தொடர்புகள் மூலமாக நீங்கள் அடையிற உண்மையான பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். அவர்கள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குந்தி தேவியோடைய மகனை கொலை பண்ணுறதுக்கு துரியோதனன் சின்ன வயசுலேருந்து முயற்சி பண்ணுறான்றது குந்திக்கு தெரியும். அப்போ குந்தி சொல்லுவாங்க, இதை நீனு காந்தாரி கிட்ட சொல்லாத, அதாவது துரியோதனோடைய அம்மா கிட்ட சொல்லாத, அவங்க மனசு கஷ்டப்படுவான்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு டைம் தெரிஞ்சும் இதை பற்றி அவங்க என்கிட்ட கேட்கக்கூட இல்லையே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால தான் கடைசியில் அவங்க ஆசீர்வாதமும் கொடுத்து தான் அனுப்புகிறாங்க பாண்டவர்களுக்கு யுத்தத்தில். ஸோ அப்போ எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். அதனால தான் தொடர்பில் வர்றது முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நீங்கள் சேவை செய்யும் பொழுது சும்மா கிடையாது. நீங்கள் ஒரு மேல் இடத்துல இருக்கலாம் இந்த பிராமண பரிவாரத்தில், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா. கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க கிட்ட வாங்குறது ஈஸி, ஏன்னா அது ஒருத்தரை திருப்திப்படுத்துகிற விஷயம். ஆனால் மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு அங்கே மிக உயர்ந்த பதவி அடைய வைக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தணும். அதுக்காக தான் உறவு தொடர்புகளும் முக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் ஆசீர்வாதம் வாங்க முடியும். அப்படி நீங்கள் உறவுகள் தொடர்புகள் வரவே இல்லை மற்றவர்களோட அப்படின்னா உங்களுடைய கணக்கில் ஆசீர்வாதம் சேமிப்பாகாது. தாய் தந்தையோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, அது கண்டிப்பாக கிடச்சிடும். ஆனால் நீங்கள் யாருடைய தொடர்பில் இருக்கிறீங்களோ, உறவில் இருக்கிறீங்களோ, அவங்களுடைய ஆசீர்வாதமும் முக்கியம்.
ஸோ இது வந்து பிராமண பரிவாரத்துக்கும் பொருந்தும், லௌகிக பரிவாரத்துக்கும் பொருந்தும். 2 இடத்துலையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆனால் ஸ்ரீமத் படி இருக்கணும் அந்த ஆசீர்வாதம், அது ரொம்ப முக்கியம். என் கணவன் வந்து காமத்தில் விழுந்தால் தான் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, கரிமீன் சாப்பிட்டா தான் ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னு அப்படி போய் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஸ்ரீமத்தையும் விட்டு கொடுக்காமல் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த ஸ்ரீமத்துக்காக நீ என்ன அடிக்கிறியா உதைக்கிறியா, ஓகே நான் வாங்கிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு அது அனுபவம் ஆகும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்ட்டு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உறவு தொடர்புகளில் நாம் பழகிற விதத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று நம்மை நாம் மாற்றிக்கணும். அந்த உறவு தொடர்புகள் சரியாக இருந்தால் ஆசீர்வாதம் அனுபவமாகும். ஆசீர்வாதத்துடைய அனுபவம் என்ன? அதை அனுபவம் பண்ணியிருக்கிறீங்க தானே? சேவை செய்கிறதன் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது அப்படின்னா அப்படியே லேசாக உங்களுக்கு ஃபீல் ஆகுன்றார். எந்த சுமையும் இருக்காது, அப்படியே ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் வாங்குகிற அந்த அனுபவம் எப்பெல்லாம் நீங்கள் மற்றவர்களோட ஒரு உறவில் வரீங்களோ, வந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு டபுள் லேஸாக ஃபீல் ஆகுன்ற இல்லையா? ஒளியாகவும் ஃபீல் ஆகும், லேஸாகவும் ஃபீல் ஆகும். அதான் டபுள் லைட். ஒரு லைட் வந்து ஒளி, இன்னொரு லைட் வந்து லேஸாக இருக்கிறது. ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்குது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். அப்போ வீண் எண்ணம் வரலனாலே ஆத்மா லேசாகும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணம் அனுபவமாகுது. ஸோ எந்த சுமையும் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஸோ யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, யாரோட உறவு தொடர்புகளில் வரீங்களோ, அவங்களும் டபுள் லேஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் கரெக்டாக அவங்கக்கிட்ட நடந்தீங்கன்னா உங்களுக்கும் சுமை இருக்காது, அவங்களுக்கும் சுமை இருக்காது. இது பெரிய விஷயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்களுக்கும், அதாவது துக்கம் கொடுக்கவும் கூடாது, துக்கம் எடுக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எனக்கே நடந்திருக்குது. நான் வந்து ஸ்டாலில் சேவை செய்யும்போது எனக்கு வந்து அந்த ஏழு அந்த படங்கள் இருக்கு இல்லையா, ஒரு படத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரை நிற்க வைப்பாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி அது குழப்பிடுறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் நல்லா இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்கிறது நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு 4 பேர் நின்றுட்டு இருக்குல்ல, ஒருத்தரே ஃபுல்லத்தையும் சொல்லிவிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இவருக்கு டயர்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி ஃபுல்லத்தையும் சொல்லி முடிக்கணும். அப்போ தானே அது ஃபுல்லாக முடியும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஐயோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு ஒரு பிரதர் சொன்னார். அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிரதர் சின்ன பையன்தான், காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ அவங்க அம்மா வந்தாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க சொன்னாங்க, சூப்பராக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, எனக்கு ஒரு படத்தை கொடுத்து, பிரதர் நீங்கள் வந்து எடுங்க, இதோ உட்காந்துட்ருக்குறாங்க பாருங்கள், இவங்க கேட்கட்டும். முன்னாடி பெஞ்செலாம் போட்டு இருந்துச்சு அந்த ஸ்டாலில். ஸோ பெஞ்சில் உட்காந்து கேட்குறவங்க கேட்கட்டும். இப்போ இந்த வரிசையாக நின்றுட்டுருக்குறாங்களே ஒரு படத்துக்கு, அவங்க அதை விரும்புகிறவங்க அதை கேட்கட்டும் அப்படின்னாங்க. இது என்ன மாதிரி விஷயம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே யாருடைய மனசும் நோகலை, அவங்களையும் திருப்திப்படுத்திட்டாங்க, இங்கேயும் திருப்திப்படுத்திட்டாங்க. எவ்வளோ பெரிய பதவி அடைவாங்க இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இது, சான்ஸே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயம் கண்டுக்காமல் இதெல்லாம் சொல்லணுமா, நம்ம ஒரு சில வார்த்தை பேசியிருப்போம், அது மேபி அவங்களுக்கு தப்பாக கூட ஃபீல் ஆகிருக்கலாம், அல்லது நம்மளே கூட அந்த நேரம் ஒரு அகங்காரத்தில் பேசியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக அந்த கணக்கை முடிச்சிடணும். கால் பண்ணி பேசி, சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டு அந்த கணக்கை முடிச்சிடணும். இல்லைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு சுமை அது துரத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஸோ அந்த உறவுகளோட பழகிற விதம் இருக்குது பாருங்கள், அது ஒரு கலை. ரொம்ப அதனால தான் தேவதைகள் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்குது, அங்கே உறவுகள் நல்லா இருக்குது. ஸோ அப்போ ரெட்டை லேசாக இருக்கணும். உங்களை அவங்க நிரந்தரமாக இவர் லேசாகவே இருக்கிறாரே, இவருக்கு எந்த கவலையும் இருக்காதா, அப்படி அனுபவமாகணும். எப்போவுமே சகஜமாக இருக்கிறாருப்பா. ஒரு யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம். ஒரு 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 சுமையாக அப்படியே ஒரு மாதிரி இறுகுன மூஞ்ச வச்சுக்கிட்ட அப்படி இல்லை, அப்படி ஃபீல் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியம். ஏன்னா சேவையில் மட்டுமே இருக்குது, நமக்கு டைம் ஆகுதுன்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம மூஞ்ச காட்டோம்னா அங்கே மார்க்கு குறையும். அப்போ இந்த ஞானம் இன்னா மாதிரி ஞானம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கமும் பக்குவப்படுத்துகிறார், அப்படியே செதுக்கிறாரு பாபா. நீங்கள் மற்றவர்களோட உறவுகள் உருவாக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை அடைவதன் மூலமாக 2 பக்கமும் நியமப்படி ரொம்ப சகஜமாக ஃபீல் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஈஸியாக ஃபீல் ஆகிறது, கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிறது. ஸோ பாபா லேசாக இருக்க சொல்கிறாரு, அதுக்காக ரொம்ப லேசாக இருக்காதீங்கன்றார். ஏன்னா ரொம்ப லேசாக இருக்கிறது அலட்சியமாக இருந்தாலும் லேசாக தான் இருப்பாங்க. அதுவும் இருக்குதுல்ல, இங்கே விழிப்புணர்வோடவும் இருக்கணும். ஏன்னா எங்கே இனிப்பு இருக்குதோ அங்கே எறும்பு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஆனால் டபுள் லேஸாக இருக்கணும், விழிப்புணர்வோடு. பாப்தாதா சொல்கிறாரு, உங்களுடைய பொக்கிஷங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா உங்களுக்கு நேரம் கொடுக்குறார். இன்னும் டூ லேட் போர்டு போடலை, முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சுன்னு போர்டு போடலை. ஸோ அந்த டைம் ஆனால் கொஞ்சம் இருக்குது, முடிய போகிற நேரம் வந்துடுச்சு. அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருங்க. பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்குது. அதனால தான் எந்த குழந்தையும் பின்தங்கிடக்கூடாதுன்னு விரும்புகிறார் பாபா. ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முன்னேறி போகணும். போக போக குழந்தைங்களுக்கு தேக உணர்வு வந்துடுது. ஸோ 2 விஷயம் இருக்குது, சுயமரியாதை மற்றும் தேக உணர்வு. தேக உணர்வு வர்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? சுயமரியாதை இல்லாதது தான்றார். சுயமரியாதை இருந்தால் தேக உணர்வு வராதுன்றார். ஆனால் அவங்க சொல்கிற சுயமரியாதை தேக உணர்வு. சுயமரியாதை இருக்கணும். அர்த்தம் கல்லில் போய் விழலாமாடா, நீ உழைக்கிறதுக்கு நீ கூலி வாங்குற, அதுக்கு எதுக்குடா அவனுக்கு கும்பிடு போடுற, இதெல்லாம் தேக உணர்வில் பேசுறது. இங்கே பாபா சொல்கிற சுயமரியாதை அன்பானவன், அமைதியானவன், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறதே என்னது? தேக உணர்வு தான். ஸோ அப்போ பாபா சொல்கிறாரு, சுயமரியாதை இல்லாதது தான் தேக உணர்வு வர்றதுக்கு காரணம். சரி, இப்போ தேக உணர்வை முடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறதுல இருக்குது. அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கே தெரியும். தேக உணர்வை எடுத்துட்டு வர அந்த ஒரு வார்த்தை என்ன? நான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க? உண்மையிலே நீங்கள் கவனிக்கிறதே கிடையாது. அத்தனை தடவை நான்ன்ற வார்த்தையை பல தடவை யூஸ் பண்ணுறீங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் கவனித்து பாருங்கள். நான்ன்ற வார்த்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நான் யார்? ஆனால் இங்கே முதல் பாடமே நான் யாருன்றது தான். தேக உணர்வுனால நான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
உண்மையில் நான் யார்? நான் ஆத்மாவா இல்லை உடம்பா? ஆத்மா உடம்பை தாரணை பண்ணியிருக்கா அல்லது உடம்பை ஆத்மாவை தாரணை பண்ணியிருக்கா? என்ன நடக்குது? ஆத்மா தான் உடம்பை தாரணை பண்ணியிருக்குது. இல்லை உடம்பு ஒரு ஆத்மா விட்டு இன்னொரு ஆத்மா எடுத்து இன்னொரு ஆத்மா எடுத்து அப்படியா இருக்கும்? அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. மரணம் இல்லா பெருவாழ்வு. இப்போ உடம்பு எப்பயுமே இருக்கும். அப்போ உடம்பு ஒரு ஆத்மா விட்டு இன்னொரு ஆத்மா எடுத்தால் மேபி அப்போ கூட எப்படி இருக்கும்? ஏன்னா உடம்பு தான் வயசாகிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை விட்டு இன்னொரு உடலை விட்டு மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆத்மா தான் தாரணை பண்ணுது. கரெக்டு தானே? அப்போ ஆத்மா தான் உடம்பை தாரணை பண்ணுதுன்னா நான் யார்? நான் ஆத்மாவா இல்லையா? ஆத்மா தானே. அதனால் ஈஸியான வழி தேக உணர்வை முடிக்கிறதுக்கு, எப்பெல்லாம் நானுன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ நான் ஆத்மா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்மான்ற அர்த்தத்தை இல்லையா, நான் சொல்லும்போது நான் ஆத்மான்னு அஞ்ஞானிகள்கிட்ட சொன்னால் சிரிப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. இப்போ நானே சொல்லுங்கள், ஆனால் ஆத்மா ஆகிய நான் சொல்கிறேன்றது மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கட்டும். அப்போ தானாகவே என்ன ஆகும்? தேக உணர்வு முடிஞ்சிடும். ஆத்மா நிராகாரர், உடல் சாக்காரர். நிராகார ஆத்மா இந்த சாக்கார உடலை எடுத்திருக்குது. அதனால் எத்தனை தடவை நீங்கள் நான்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் நான் இந்த நிராகார ஆத்மா சாக்கார உடலில் பிரவேசிச்சிருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் அந்த நிராகார நிலையை ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அப்போ தானாகவே நிரகங்காரி ஆயிடுவீங்க, அகங்காரமற்றவர் ஆயிடுவீங்க. தேக உணர்வு போயிடும், பணிவானவர் ஆயிடுவீங்க. உடல் நினைக்கும் போது தான் நான் ஆண் பெண் அழகானவன் பணக்காரன் புத்திசாலி இவ்வளோ அகங்காரம் வருது. வெறும் ஆத்மானா. இன்னொரு உடல் எடுத்தால் நடிப்பே வேறு மாதிரி ஆகிடும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அது நடிப்பே மாறிடும். ஸோ அப்போ அந்த உடல் அப்படின்ற உணர்வு தான் பிரச்சனை. அதனால் வர அகங்காரம்தான் பிரச்சனை. அதனால தான் நான் ஆத்மான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உடலற்ற ஆத்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. உடலே எனக்கு சொந்தம் இல்லைன்னும் பொழுது எங்கேருந்து வரும் அகங்காரம்? உங்களுக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்றது தான் உண்மை நிரந்தரமாக. அதனால் நான் யாருன்ற அந்த முதல் பாடத்தை உங்கள் புத்தியில் சதா ஞாபகம் வச்சிருக்கிறதுனால இல்லையா, நான் யார்? ஆத்மா. ஸோ உங்களை ஆத்மாவாகவே சதா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தானாகவே அந்த நிராகார நிலை உறுதியாகிவிடும். அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓம் 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 தானே பக்தியில் சொல்கிறாங்க. ஓம்னாலே என்ன அர்த்தம்? நான் ஆத்மா தான். அவங்க அர்த்தம் தெரியாமல் வெறும் ஓம் சொல்கிறாங்க. அதை வேறு சத்தம் போட்டு சொன்னால் உடம்புக்கு நல்லது, அப்படி போயிடுச்சு. ஆனால் ஆத்மா 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 அது சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நிராகார நிலை நிலைத்துவிடும் உறுதியாக. எப்போ அந்த நிராகார நிலை உங்களுக்கு இருக்குதோ அப்போ தானாகவே அகங்காரம் போயிடும், விகாரம் போயிடும், நிர்விகாரியாக அகங்காரியாக ஆகிடுவீங்க. வெறும் ஒலிப்புள்ளிக்கு எப்படி விகாரம் வரும், காமம் வரும், கோபம் வரும்? இது எதுவுமே இல்லைன்னா எப்படி கோபம் வரும், எப்படி பற்று வரும்? ஏன்னா எப்போ வெறும் ஆத்மா என்ன பண்ணும்? எதன் மீது பற்று வைக்கும்? ஆத்மா தான் எப்பயும் இருக்க போதே. ஆத்மாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. பற்று வைக்க எல்லாத்தையும் இழக்கிறோன்னு தெரியும்போது பற்று தானாக போயிடும். விட்டுட்டிங்கனாலே எல்லாமே வந்துடும். ஸோ அந்த நிராகார நிலையில் இருக்கிறதுனால நிரகங்காரியும் நிர்விகாரியாகவும் தானாகவே ஆகிடுவீங்கன்ற. அதனால் நாளையிலிருந்து நானுன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கவனிங்க. உடல் ஞாபகம் வருதா, ஆத்மா ஞாபகம் வருதா? ஸோ எத்தனை தடவை நீங்கள்
நான்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களோ அப்போ தானாகவே ஆத்மா ஞாபகம் இருந்தால் நிராகாரியாக, நிர்விகாரியாக, நிரகங்காரியாக மாறிடுவீங்க. ஸோ அப்போ எத்தனை தடவை நான் யூஸ் பண்ணாலும் நல்லது, அதிகமாகவே யூஸ் பண்ணாலும் நல்லது. நல்லது. ஸோ யூத் வந்திருக்கிறாங்க, யூத் குரூப் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. பாப்தாதா இந்த யூத் குரூப்புக்கு வரம் கொடுக்கிறார். நீண்ட ஆயுளோடு வாழுங்கள், ஒரு பொக்கிஷத்தை கூட அழிச்சிடாதீங்க. ஸோ நீண்ட காலம் வாழ்ந்து அனைத்து பொக்கிஷங்களையும் நிரம்பி இருங்கள். இங்கே பணக்காரர் ஆகுங்கன்னா அனைத்து செல்வங்களிலும் நிரப்பிக்கணும், அனைத்து கஜானாவும் நிரப்பிக்கணும்னு அர்த்தம். அப்போ பெருவாழ்வு என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, பெருவாழ்வு பெற்று ஸோ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னுவாங்க. ஸோ அப்போ 16னா 16 கலைகள் வந்தாலே நீண்ட ஆயுள். அப்போ அது நீண்ட ஆயுளுக்கு வந்துடுது. ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டாலே அனைத்து செல்வமும் வந்துட போகுது. இந்த உலகில் குருமார்கள் நீண்ட ஆயுளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. பாப்தாதா சொல்கிறாரு, உடலுடைய ஆயுள் என்னவோ அதுதான் இருக்கும். குருமார் ஆசீர்வாதம் கொடுத்ததுனால நீண்ட காலம் வாழ போகிறதில்ல. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே இவனும் இறந்துடுவான், அந்த குருவே கூட இறந்து போயிடலாம். அதனால் அவர் உடலுக்கான நீண்ட ஆயுளுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கலை. இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட ஆயுளுடன் இருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆக போகிறாங்க. ஸோ இங்கே பிராமணனாக நீண்ட ஆயுளோடு இருங்க அப்படிங்கிறது பாபா குழந்தையாக இருந்து நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, அதோட அவங்க ஆயுள் முடிஞ்சிடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் பிராமண குழந்தைகளாக பாபா குழந்தையாகவே இருங்க, இப்போ தான் தேவதை ஆகவும் முடியும். ஸோ அதனால் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க தானே. ஏன்னா பாபா யார்கிட்ட பேசுகிறாரு? இளைஞர்கள்கிட்ட பேசுகிறாரு. அதாங்க விசேஷமே. ஏன்னா இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு விகாரத்தில் விழுந்துருவாங்க, அவங்களே விழுந்துருவாங்க. இதில் கூட அப்பா அம்மா சொன்னால் அது ஒரு சாக்கு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ நீண்ட ஆயுள் முடிஞ்சு போச்சு. குந்தி தேவியுடைய கணவன் பாண்டு மகாராஜா 2வது மனைவி மாதுரியை அணைத்தவுடன் அவர் இறந்துடுவார். ஏன்னா உன் மனைவியை கட்டி தழுவினால் நீ இறந்துடுவேன்னு அவருக்கு சாபம். இதெல்லாம் நமக்கான சாபம், அதை புரிஞ்சுக்கணும். இளைஞர்களுக்கு ஒரு விசேஷம் இருக்குது. உங்களுடைய விசேஷம் தெரியுமா இளைஞர்களே? என்ன விசேஷம் இருக்குது உங்ககிட்ட? நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. நல்லது. பண்ண முடியுமா? அப்படி நீண்ட ஆயுளோடு இருங்கன்னு சொன்னார், அது பண்ண முடியுமா? நல்லது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மூர்க்கமானவர்கள்னு சொல்லப்படுது, இல்லை ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க எது நினச்சாலும் பண்ணுவாங்க இல்லையா? பஸ்ஸுக்கு தீ வைக்கிறது, இந்த ஸ்ட்ரைக்கெலாம் ஆரம்பத்தில் இளைஞர்கள் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே அந்த மனிதர்கள் தலைகீழாக சொல்கிறாங்கன்ற. ஏன்னா இங்கே பிராமண இளைஞர்கள் மூர்க்கர்களாக இருக்கிறது கிடையாது. அவங்க தான் செய்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறாங்க, சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக இல்லை. பீஷ்ம பிதாமகர் மாதிரி இருக்கிறாங்க. இல்லை பிரம்மச்சரியம் விரதம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணாத கடைசி வரைக்கும் காப்பாற்றுறார். சத்தியத்தை விட்டு விலகாதவர்கள் அவங்க.
இளைஞர்களாகி நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. கையை தூக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா குறைஞ்சபட்சம் கையை தூக்கிறதுக்காவது உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு பாபாவுக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனால் தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா கிட்ட பண்ண சத்தியத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்ன சத்தியம்? இந்த பிராமண வாழ்க்கையில் நான் இந்த பிராப்திகளிலிருந்தோ சேவையிலிருந்தோ எண்ணத்தில் கூட விலக மாட்டேன். இதுதான் சத்தியம். இந்த பிராப்தியை அடைவதிலிருந்தோ சேவை செய்வதிலிருந்தோ எண்ணத்தில் கூட, அதாவது போகலாமான்ற எண்ணம் கூட வரவிட மாட்டேன் அப்படிங்கிறது சத்தியம் பண்ணியிருக்குங்கன்றதை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ டெய்லியும் இந்த தைரியத்தை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மனதுக்குள்ளே. இல்லாட்டினா என்ன இருக்கும்? பலகீனமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு சில இடத்துல பலகீனமாக யாரோ ஒரு பிகே இருக்கிறத பார்த்துட்டு அப்போ எல்லாரும் அப்படி தாம்பில் இருக்குன்ட்டு நீங்களும் பலகீனமாகிடுவீங்க, விகாரத்தில் விழுந்துடுவீங்க. உலகமே விழட்டும், எல்லா பாபா குழந்தைங்களும் விழட்டும், நான் விழ மாட்டேன். ஏன்னா ராஜாக்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, பிரஜைகள் அதிகமாக தானே இருப்பாங்க. அதனால் இந்த தைரியத்தை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ண சத்தியத்தை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. தைரியம், அதே மாதிரி நீங்கள் வைத்த அந்த திடமான எண்ணம் நடைமுறையில் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கன்றார் இல்லையா. அந்த தைரியம் கூடிக்கிட்டே இருக்குதா குறையுதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அது ரொம்ப இந்த வைராக்கியன்றது இப்போ சரண்டர் சிஸ்டர் ஆகுறாங்க, பிரதர் ஆகிறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது சென்டரில் அப்படின்னா பேசாமல் கல்யாணம் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆனாலும் சரி, அதான் சத்தியம். நீ எங்கே உட்கார வைக்கிறியோ அங்கே உட்காருவேன், என்ன சாப்பிட கொடுக்குறியோ அதை சாப்பிடுவேன், என்ன ட்ரெஸ்ஸு போட கொடுக்குறியோ அதை போட்டுக்குவேன் திருப்தியாக. ஆனால் உன்னை விட்டு போக மாட்டேன். இதுதான் பாபாவுக்கு பண்ண சத்தியம். அதுதான் தைரியன்றார். ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் அந்த டெஸ்ட் பேப்பரு அந்த பிரச்சனை வந்து உங்களை துரத்தாது, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண அந்த தைரியமும் சத்தியமும் நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குதா அல்லது அது பலம் இழந்துட்டு வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அரசாங்கம் சொல்லுது ஒரு 2 லட்சம் அல்லது 4 லட்சம் இளைஞர்கள் வலிமையானவர்கள் ஆகிட்டால் கூட நல்லாயிருக்கும். பாப்தாதா சொல்கிறாரு, ஒரு பிராமண இளைஞன் 1 லட்சத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு பலசாலியாக இருக்கிறீங்களா? அப்படி தானே இருக்கிறீங்க. பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு போன உடனே பாபா மாயா வந்துடுச்சு, பழைய சமஸ்காரம் வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு எழுதக்கூடாது. பிரச்சனையை பற்றி எழுதாதீங்க. ஏன்னா தீர்வின் சொரூபம், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வின் சொரூபமாக நீங்கள் இருக்கணும் இல்லையா. என்ன பண்ணால் அது தீர்வு, அதுவாகவே நீங்கள் மாறி இருக்கணுன்றார். ஏன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் யார்? நான் தீர்வின் சொரூபமா அல்லது பிரச்சனைகளால் தோற்கடிக்கப்படக்கூடியவனா? இங்கே எல்லாருடைய பட்டம் என்ன? வெற்றி ரத்தினங்கள் தானே, அல்லது தோல்வி அடையும் ரத்தினங்களா? நீங்கள் வெற்றி ரத்தினங்கள் இல்லையா. நீங்கள் பிராமண ஜென்மம் எடுத்த உடனே பாப்தாதா உங்களுடைய நெற்றியில் அழிவற்ற திலகம், வெற்றி திலகம் வைக்கிறார். எப்போ பாபா குழந்தை ஆன உடனே அழிவற்ற வெற்றி திலகம் இல்லை. அந்த திலகமும் அழிவற்றது, வெற்றியும் அழிவற்றது. அதனால் அமரராகிறதுக்கான வரதானத்தை பெற்றவர்கள் நீங்கள்.
அழிவற்றவராவதற்கான வரம் அடைந்தவர்கள் நீங்கள் பாபா குழந்தைங்கன்னா. அதனால் இப்போ உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் உங்களை சத்தியம் பண்ண வைத்தால் எல்லோரும் பண்ணிடுவீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், உங்கள் மனதில் உங்களுக்கு நீங்களே சத்தியம் பண்ணுங்க, நான் என்னுடைய சமஸ்காரத்தின் வசமாக மாட்டேன் ஒருபொழுதும் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. பாபாவுடைய சமஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சமஸ்காரம். அதாவது இந்த பிராமண ஆத்மாவுடைய சமஸ்காரம். எனக்குன்னு தனி சமஸ்காரம் கிடையாது. கடவுளுடைய சமஸ்காரம் எதுவோ அதுதான் என்னுடைய சமஸ்காரம். துவாபர யுகத்து கலியுகத்து சமஸ்காரம் என்னுடைய சமஸ்காரம் கிடையாது. ஏன்னா அது பாபாவுடைய சமஸ்காரமும் கிடையாது. இல்லை, பாபா சமஸ்காரமாக இருந்தால் தான் அது என்னுடைய சமஸ்காரம். ஸோ இந்த கலியுகத்துடைய தமோகுணி சமஸ்காரம் தான் பிராமணர்களாகி உங்களுடைய சமஸ்காரமாக என்ன? கிடையாது தானே. அப்போ நீங்கள் யார்? பிராமணர்கள். கரெக்டு தானே? பாப்தாதா இந்த இளைஞர்கள் குழுவை கண்டு பெருமைப்படுறார். பாருங்க, தாதிகள் கூட இளைஞர்களின் குழுவை கண்டு பெருமைப்படுறாங்க. தாதிஜிக்கு இளைஞர்கள் மேலே அன்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு இருக்குது. குமாரர்கள் சுகுமார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சுகுமாரெலாம் பேர் வச்சு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை என்னன்னு ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ தூய குமாரர்கள், சுகம் கொடுக்கக்கூடிய குமாரர்கள். நீங்கள் வெறும் குமாரர்கள் அல்ல, தூய குமாரர்கள். நீங்கள் ஒவ்வொரு குமாரும் உலகத்தின் மாற்றத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள், அதை உலகத்தின் முன் நிரூபிப்பவர்கள். நல்லது. ஸோ குமாரர்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுமா? அதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? நீங்கள் அதை பண்ணணும். குமாரர்கள் பண்ணுவீங்களா? பாபா உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு கொடுக்குற, அதனால் கவனம் கொடுத்து கேளுங்க. அடுத்த சீசனில் குமாரர்களுக்குன்னு இதே மாதிரி விசேஷ ப்ரோக்ராம் வைக்கலாம். ஆனால் இந்த ஆனால்ன்ற வார்த்தையும் வந்துடுது இல்லையா? பாபா ஒன்றும் உங்களுக்கு அதிகப்படியான வேலையெல்லாம் கொடுக்கல. ஒவ்வொரு குமாரர்களும் ஒரு சின்ன கங்கணத்தை எடுத்துகிட்டு வாங்க, பிரேஸ்லெட். ஸோ அந்த கங்கணம்னு எதை சொல்கிறாரு? 10 குமாரர்கள், ஒவ்வொருத்தரும் 10 குமாரர்களை உருவாக்கி அழைச்சிட்டு வாங்க. ஸோ பிரேஸ்லெட் ஜென்ரலாக கையில் கட்டுவாங்க இல்லையா? நீங்கள் மலர்களின் பிரேஸ்லெட்டை பிரம்மா பாபாவுடைய கையில் கட்டுறீங்க. ஸோ குமாரர்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை அழைச்சிட்டு வரணும். பலகீனமானவர்களை அல்ல, வலிமையானவர்களை அழைச்சிட்டு வரணும். ஸோ மதுபனுக்கு மாறி வீட்டுக்கு போகிறவங்க கிடையாது. வரும்பொழுதே வலிமையானவர்களாக நீங்கள் அழைச்சிட்டு வரணும். ஸோ அதை பார்த்து பாப்தாதா கூட ஆஹா குமாரர்களே ஆஹான்னு சொல்லணும். இதை செய்வதற்கு நீங்கள் தயாராக செய்வீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சும்மா பாபா சொன்னவொடனே தயார்னு கையை தூக்கிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். மற்றவர்களை உங்களுக்கு சமமாக ஆக்கி ஆகணும். இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களும் இதை பண்ணணும். இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்க பண்ணுவீங்களா? இரட்டை வெளிநாட்டு குமாரர்கள் கையை தூக்குங்கள். நீங்களும் ஆளுக்கு 10 குமாரர்களை அழைச்சிட்டு வரணும். வருவீங்க தானே?
வெளிநாட்டு குழந்தைங்க அழைச்சிட்டு வருவாங்க, இந்தியாவை சார்ந்த குமாரர்களும் அழைச்சிட்டு வருவாங்க. அப்போ யார் முதல் தரமான ஆத்மாக்களை அழைச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ரொம்ப நல்ல பரிசு கொடுக்கப்படும். ஏதோ ஒரு கீழான பரிசு கிடையாது. பாபாவுக்கு குமாரர்கள் மேலே அவ்வளோ அன்பு. அரசாங்கம் ஒருவேளை பாசிட்டிவான காரியங்கள் மட்டும் செய்யக்கூடிய அதிகபட்ச குமாரர்களை பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் 10 பேரை அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஹால் முழுக்க குமாரர்களாக நிரம்பிடுவாங்க. அப்போ நாம் அதை அரசாங்கம்னு சொல்ல முடியும். பாருங்கள், இவங்க எல்லாம் குமாரர்கள். இருந்தாலும் நீங்கள் அழைச்சிட்டு வரணும், உருவாக்கணும். உங்களுடைய மனநிலை, லட்சியம், லட்சணம் 3த்தையும் சமமாக்கிட்டீங்க அப்படின்னா பிறகு சேவையில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்ற எண்ணமே வராது. அது ஆல்ரெடி அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கருவி ஆகணும். அதனால் இந்த சத்தியத்தை ரிவைஸ் மட்டும் பண்ணுங்க இல்லையா? மனசுக்குள்ளே சத்தியம் பண்ணதை ஞாபகப்படுத்துங்க. அதான் ரிவைஸ் பண்ணுங்கன்றார். அவ்வளோதான். ஏன்னா இது ஆல்ரெடி செஞ்சிட்டிங்கன்றார். நீங்கள் வெறும் கருவி தான் இல்லையா? பாபா இதை மகாபாரதத்தில் அர்ஜுனா அவங்க ஏற்கனவே கொன்னுட்டார், அவங்க இறந்து தான் கிடக்குறாங்க, நீ ஒரு கருவியாக இருன்றார். அந்த மாதிரி பாபா தான் எடுத்துகிட்டு வர போகிறார். நீங்கள் கருவி ஆகுங்க, அந்த ஞானத்தை கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு நிமித்தமாகுங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன்றதை ஞாபகப்படுத்திக்கோங்க அடிக்கடி. நீங்கள் அதிசயம் செஞ்சு காட்டணும். நல்லது. முரளி எடுத்துகிட்டு இருக்கும்போது 2 குமாரர்கள் திடீர்னு மேடையில் வந்துட்டாங்களாம் பாப்தாதா முன்னாடி. அப்புறம் அவங்கள மேடையிலேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு இல்லையா? அப்போ கலைபுரம் ஆயிடுச்சு இல்லையா? எதனால் வந்தாங்க என்ன ஒன்றும் புரியல. அப்போ அமைதியாக பாபா சொல்கிறார், நல்லது, இப்போ நாடகத்துக்குள்ளே ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. பாப்தாதா சொல்கிறாரு, நீங்கள் இந்த விளையாட்டை விலகி சாட்சியாளராக பார்த்தீங்க, அதனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணீங்க. இப்போ நீங்கள் உடல்லிருந்து விடுபட்டு ஒரு வினாடியில் சக்திசாலியான ஆத்ம அபிமான நிலையில் ஸ்திரமாக நிலைச்சிருக்க முடியுதா? அப்படியே ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். ஒரு பாட்டு வருமே, அவன் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் போது அவரை அப்படியே அவர் நின்ன உடனே அப்படியே நின்றுடும் எல்லாமே. அந்த மாதிரி உங்கள் மனதை டக்குன்னு நிறுத்த முடியுதா? ஃபுல் ஆத்மா வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், சக்திசாலியாக, வேறு எந்த எண்ணமும் இல்லை, அப்படி நிறுத்த முடியுதா? ஏன்னா அந்த உணர்வில், அந்த உணர்வு கட்டாகாமல் பார்க்குறது தான் விலகி சாட்சியாக பார்க்குறதுன்றது. அப்படி முடியுதா? ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் வர டெஸ்ட் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற. ஸோ அப்போ டக்குன்னு ஆத்மா பயிற்சி உடலுக்கு வரணும், டக்குன்னு ஆத்மாவாயிடணும் அல்லது சூக்ஷ்மாதனவாசி ஆகிடணும். டக்குன்னு உங்களுடைய மனசு போயிட்டு வர முடியணும். இந்த பயிற்சியை தான் உடலை விட்டு பிரிஞ்ச உடனே டக்குன்னு நான் மேலே போகிறேன்ட்டு அப்படியே ஸ்திரமாக நிற்பீங்க. அப்போ வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. இப்போவே எதுவுமே என்னது இல்லை அப்படிங்கிறத மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும். பாப்தாதா சக்திசாலியான பயிற்சி பண்ண வச்சார். நல்லது. ஸோ அடிக்கடி இந்த பயிற்சியை பண்ணுங்கள். ஒரு நொடி நீங்கள் காரியம் செய்கிறீங்க, அடுத்த நொடியே காரியத்திலேருந்து விடுபடுறீங்க. சாக்காரத்திலிருந்து நிராகாரத்தில் நிலை பெறுறீங்க, ஸ்டேபிள் ஆகுறீங்க. ஸோ அந்த அனுபவம் இப்போ உங்களுக்கு ஆச்சு தானே? ஸோ இல்லையா? ஏன்னா பாபா அந்த பயிற்சி பண்ண வச்சார் குழந்தைங்கள. அப்படியே சாக்காரம், அப்படியே நிராகாரம், சாக்காரம் நிராகாரம். ஸோ இப்போ தானே அந்த அனுபவம் ஆச்சு. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு செகண்டில் அப்படியே விலகி சாட்சியாளராக பாருங்கள். அப்படின்னு அர்த்தம், அப்படியே நிராகாரராக ஆகிடுங்க.
நிராகாரர் ஆகிறது தான் சாட்சியாக பார்க்குறது, என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுன்னு அர்த்தம் கிடையாது. நிராகாரர் ஆயிட்டீங்கனாலே எங்கேயோ நடக்கிற மாதிரி தெரியுமே தவிர உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தெரியாது. அதனால் பிரச்சனைகளை ஒரு சைடு சீன், ஜன்னலோர காட்சிகளாக பாருங்கள். இல்லை பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிறது கிடையாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வண்டி போய்கிட்டே இருக்குது. அந்த வண்டி தான் கவனம், போகிற இடத்துல கவனம் வைக்கணும், மற்றதெல்லாம் சைட் சீன். அதனால் மாயின் புயலை ஒரு பரிசாக நினைத்து வெற்றி கொள்ளுங்கள். ஸோ இது ஹிந்தியில் புயல்னா தூஃபான், பரிசுனா தோஃபா. தூஃபானை தோஃபாவாக நினைத்து வெற்றி கொள்ளுங்கள். இல்லை பரிசை வெல்லணும் இல்லையா, அந்த மாதிரி மாயின் புயலை வெல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாயின் புயலை வெல்லும்போது உங்களுக்கு பரிசு கிடைக்குது. அதேமாதிரி பாபா சொல்கிறார் இல்லையா, 10 குமாரர்கள் அழைச்சிட்டு வரணும், முதல் தரமான பரிசு கிடைக்கும். அதெல்லாம் என்னது, அங்கே சொர்க்கத்தில் பதவி அதிகமாகிட்டே இருக்கும். பாபா சொல்கிறது அப்படியே செய்ய செய்ய பதவி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா சொல்கிறார், மாயையை பரிசாக்கக்கூடிய பயிற்சி இருக்குது தானே, இன்னும் போக போக இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவையானதாக மாறிடும். ஃபுல் ஸ்டாப், அதான் மெயின் பயிற்சி. அப்படியே புள்ளி ஆகிடணும், முற்றுப்புள்ளி வச்சுட்டு. கேள்விக்குறியே இருக்கக்கூடாது, அது ஏன் ஆச்சு என்ன ஆச்சு, அது தேவையே கிடையாது. தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்படியே இல்லையா, உடலை விட்டு உயிர் பிரியும்போது கத்துவாங்க, இது பண்ணுவாங்க, எதையும் கேட்காம அப்படியே ஜாலியாக மேலே போயிடணும். இங்கே பார்க்கணுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஆத்ம உணர்வில் இருங்க இருங்க இருங்கன்னு சொல்கிறார். ஆத்ம உணர்வு இல்லைனாலே என்ன ஆகும், உடலை விட்டு ஆத்மா வெளில வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே மாட்டிக்கும். அதுக்கு தான் கேள்வியே வரக்கூடாது. ஏன் இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஐயோ நடந்துடுச்சு, இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லை ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சுலாம் கிடையாது, நடந்துச்சு அவ்வளோதான். ஏன் எதுக்குன்னெலாம் கிடையாது, முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. உங்களுடைய சக்திசாலி நிலையில் இருங்க. நாடகத்தில் பதிவாக இருக்குது, நடந்தது அவ்வளோதான். ஏன் எதுக்குன்றதெல்லாம் கிடையாது. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் சொல்கிறது கரெக்டாகிடுது. ஏன்னா நம்ம சொல்கிறோம் லா ஆஃப் கர்மா, கர்மத்தின் விதிப்படி நடந்தது, அது கூட யோசிக்க வேண்டான்றார். இல்லை முஸ்லீம் சொன்னால் எல்லாத்தையும் பண்ணுறது கடவுள் தான் அப்படின்றாங்க. ஸோ நாடகத்தில் பதிவாக இருக்குது, நடந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அவங்க அமைதியாக முடியல, அதுதான் அங்கே விஷயம். ஏன்னா முற்றுப்புள்ளி வைக்க அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பிரச்சனை, யுத்தம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த மதத்தின்படி எது நடந்தாலும் அது அல்லாஹ்வின் சித்தம்னு ஏற்றுக்கணும்னு இருக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கிறாங்களா, அதை போதிக்கிறாங்களா, போதித்தாலும் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த சக்தி இருக்காது. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சு முழு சக்திசாலியான நிலையில் நிலைச்சிடணும். எது நடந்தாலும் சரி, நடந்துச்சு என்ன இப்போ, இறந்துட்டாங்க என்ன இப்போ, ஏமாற்றிட்டாங்க என்ன இப்போ, அவ்வளோதான். என்ன ஆகிட போகுது இல்லையா? குந்தி தேவி ராஜ்யத்தை புருஷன் இறந்தோடனே விதவையானாங்க, ராணியாக இருந்தவ அடுத்த செகண்டே அடிமை ஆகிடுறான் இல்லையா? திருதராஷ்டிரன் அடிமை மாதிரி தான் நடத்துகிறான். அமைதி அப்படியே இருக்குது. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய புருஷன் 2வது பொண்டாட்டி அழிச்சிட்டு வரும்போது தான் அமைதியாக தான் இருக்கிறாங்க. அமைதியாக கட்டிப்பிடிச்சி அழிச்சிட்டு வராங்க. ஏன் நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, என்ன கூச்சல் குழப்பமாக பண்ணிகிட்டு இருக்கிறது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் சக்திசாலியான நிலை. எப்போ ஏற்றுக்க முடியும்? முற்றுப்புள்ளி வைக்கும்போது, நிராகாரமாக இருக்கும்போது. ஸோ பிரச்சனைகள் கீழே போயிடும். நீங்கள் பிரச்சனைகளை உங்களுடைய உயர்ந்த நிலையிலேருந்து ஒரு சைட் சீனாக பார்ப்பீங்க இல்லையா? பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் பெருசாக தெரியும், மேலேருந்து கீழே பார்த்தா என்ன தெரியும், ஒரு புள்ளி தான் தெரியும், எதுவுமே தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சக்திசாலியான நிலை. சக்திசாலியான நிலைனாலே என்ன அர்த்தம், ஆத்மாவாயிடணும், மேலே போயிடணும். ஏன்னா ஆத்மாவுடைய வீடு எது, மேலே தானே, இங்கே என்ன வேலை, அவ்வளோதான். அப்படியே நான் பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நீங்கள் மகிமை பாடுங்க. இங்கே பிரச்சனை நடக்கும், ஆஹா பாபா எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட இழுத்துட்டு வந்திருக்கிறே பாபா, இது என்ன மாதிரி ஒரு அற்புதம், நீ எனக்கு கிடைக்கலன்னா, இந்த வித்தையை கற்றுக் கொடுக்கலன்னா நான் இந்நேரம் மென்டலாக இருப்பேனே பாபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் பாபா கிட்ட ஜாலியாக. பவர்ஃபுல்லான வர்தானம் ஸ்லோகன். ஸோ எந்த பிரச்சனையையும் உங்களுடைய ஆசிரியராக புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ராவணன் ஆசிரியர், அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன்கிட்ட இருந்து
பாடத்தை கற்றுக்கிட்டு அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த பிரச்சனையை கண்டும் பயப்படாதீங்க. அதுக்கு பதிலாக தற்காலிகமாக எனக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் ரூபத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஸோ பாடத்தை கற்றுக்கணும். அது என்ன பாடம்? ஏன்னா பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் உங்களை 2 விதமான சக்தியில் அனுபவியாக மாற்றுது. அது என்ன? சகித்து கொள்ளும் சக்தி. ஏதாவது பிரச்சனை வந்தால் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கணும். அடுத்தது அதை எதிர்கொள்கிற சக்தி. இந்த 2 சக்தியின் அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் பெரும்பாலும் பிரச்சனை வருது. அதனால் இந்த 2 பாடத்தை கற்றுக்கோங்க. பிறகு இந்த சக்திகளில் அனுபவசாலி ஆகிடுவீங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன சொன்னாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்க்காத பிரச்சனையா, அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க, போடா நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்வாங்க. ஸோ நான் ட்ரஸ்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நான் வெறும் ட்ரஸ்டி, எல்லாமே பாபாவோட இதுன்றீங்க. அப்போ உங்களது எதுவுமே இல்லைன்னா எதுக்கு பிரச்சனை கண்டு பயப்படுறீங்க இல்லையா? ஒரு கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரேட் வருது, அது முதலாளி தானே கவலைப்படணும், தொழிலாளிகள் எதுக்கு கவலைப்படணும்? அது அவனோட தான், அவன் ட்ரஸ்டி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறான். அந்த மாதிரி நீங்களும் ட்ரஸ்டி, எதுவும் உங்களது இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு பயம் வருதுன்றார். என் மனைவி இல்லை, என் கணவன் இல்லை, என் குழந்தை இல்லை, உங்களுக்கு என்ன கவலை? அது எஜமானனுடைய இது, உங்களுதுன்னு நினச்சிட்டிங்களா? அப்போ தான் கவலை வருது. அப்போ யோசிச்சு பாருங்களா, இப்போ சொத்தை அபகரிக்கிறாங்க. எதனால் அபகரிக்கிறாங்க? ஒருத்தன் இன்னொருத்தனுடைய இது தன் இதுன்னு ஆசைப்படுறான், அவன்துனே நம்ப ஆரம்பிச்சிடறான், அதனால தான் அபகரிக்கிறான். அதை அடையிறதுக்கு எந்த நிலைக்கும் போகிறான். அது தப்புன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் உங்களுடைய இதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம், உங்கள் குழந்தை, உதாரணத்துக்கு குழந்தை இறக்குது, அல்லது மரணப்படுக்கையில் இருக்குது, அல்லது உங்கள் கணவர் மரணப்படுக்கையில் இருக்கார், பதறீங்களே. அப்போ இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பாபாவோட இது தானே. அப்போ பாபாவோட இதுக்கு நீங்கள் எதுக்கு பதறீங்க? அப்போ உங்களுதுன்னு நினைக்கிறீங்க. அதை கொடுக்க மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. எப்படி அவங்களுக்கு இன்னொருத்தர் சொத்தை அபகரிக்காமல் இருக்க முடியலையோ, அதே நிலையில் தானே நீங்களும் இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ட்ரஸ்டினா எல்லாத்தையும் அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போ கடவுள்கிட்ட கொடுத்துட்டா எது நடந்தாலும் அது நல்லதாக தானே நடக்கும். இது மட்டும் உங்களுக்கு எப்போவும் ஞாபகம் இருந்தால் சதா கவலையற்ற மகாராஜாவாகவும் சக்தியின் சொரூபமாகவும் இருப்பீங்க இல்லையா? சக்தி குறைஞ்சி இருக்காது. சக்தி குறைந்தால்தான் இந்த பயம், பலகீனம் இதெல்லாம் வரும். செம்ம பவர்ஃபுல் வரதானம் முரளியே, செம்ம பவர்ஃபுல் ஸ்லோகன். யார் இனிமையான குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தெரியாமல் கூட ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இனிமைத்தன்மை. இனிமேல் ஜாலியாக பேசுவாங்க. நான் அவங்க பேசுகிறதுலே மற்றவர்கள் மனது நோகடிக்கிறது இருக்குது இல்லையா, அது கூட வரக்கூடாது. அப்போ தான் அவங்க இனிமையானவர்கள் இல்லையா? விளையாட்டாக நீங்கள் பேசுவீங்க, அது நிறைய பேர் சிரிப்பாங்க, ஆனால் யாருடைய மனமும் புண்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை கூட பார்த்து பேசுகிறவங்க தான் இனிமையானவர்கள். அதனால தான் பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளேன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ இனிமையாக இருக்கணுன்றதில் கவனம் வைக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். தெரியாமல் கூட துக்கம் எண்ணத்தினால கூட கொடுத்துடக்கூடாதுன்றதில் கவனம் வைங்க. ஏன்னா எண்ணத்தில் நீங்கள் துக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, துக்கம் கொடுக்குறவங்களுக்கே கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுடைய சமஸ்காரமாக மாறிடும். அப்புறம் எப்படி எல்லோரும் நல்லா இருக்குன்ற எண்ணம் வரும்? அதுக்காக தான் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிக்கிட்டே இருங்கன்றார். ஏன்னா இதுதான் தேவதையாக உங்களை அழைச்சிட்டு போகும். நாசமாக போகணுன்னு நினைக்கிறது கலியுகத்தின் குணம். அப்போ இங்கேயே உங்களை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இதுலேருந்து விடுதலை அடையிறதுக்கு தானே பாபா கிட்டே வந்திருக்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் இனிமையானார் ஆகணும். தவறுதலாக கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கணும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.